நீ எல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா? அகல் விளக்கை எதை வச்சு ஏத்துற பத்தியா? என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பாக்ஸில் இருக்கிறதும் கெமிக்கல் தான். இப்போ நான் கையில் வச்சிருக்கிற அந்த லைட்டரில் இருக்கிறதும் அதே கெமிக்கல் தான். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ விஷயத்துக்கு வருவோம். கார்த்திகை தீபம் வரப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், திரி வாங்கணும் அப்படின்ற பிளானில் இருப்போம். நானுமே அந்த பிளானில் இருக்கேன். ஆனால் இந்த அகல் விளக்கில் இருக்கிற மெயினான டிஸ்அட்வான்டேஜ், நம்ம வீட்டுக்கு வெளியில் ஏற்றுற விளக்கு பார்த்தீங்கன்னா காற்றடிச்சா அணைஞ்சிரும், அப்பப்போ அதை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு ஆல்டர்னேட் தான் இந்த வாட்டர் தியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருச்சு. இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா திரியை கரெக்டான சைஸில் வச்சு ஏற்றினா எந்த அளவுக்கு அந்த தீபம் எரியுமோ அதே மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து தண்ணியில் தான் எரியுது, எண்ணெயில் கிடையாது. இது உள்ள ஒரு பேட்டரி இருக்குங்க. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம். அந்த பேட்டரி ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் எரியும். த்ரூ அவுட் த டே நீங்கள் வந்து எரிய வச்சுட்டேலாம் இருக்க முடியாது. ஒரு 1 hour டெய்லி நீங்கள் ஏற்ற போகிறீங்கன்னா அது வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பி வந்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும். அதனால இதில் இருக்கிற மெயினான அட்வான்டேஜ், இந்த துணியெல்லாம் பட்டுச்சுன்னா வந்து பத்தாது. அந்த தீபத்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாவாடை தாவணி புடவெல்லாம் கட்டிட்டு இருக்கும்போது பார்த்து நடக்கணும். ஸோ அந்த பயம் இதுக்கு அவசியம் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரி மாற்றணும்னா கூட ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ள பேட்டரி மாற்றிக்கலாம். என்கிட்ட இந்த விளக்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதை நான் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் எடுப்பேன். டெய்லி 1 hour மட்டும் தான் ஏற்றுவேன். திருப்பி தண்ணியை ஊற்றிட்டு நான் தொடச்சிட்டு எடுத்து வச்சிருவேன். அதனால் நல்லா வருது. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க, எப்படி வருதுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னதான் இந்த மாதிரி வாட்டர் தியாஸ் வந்தாலும் கார்த்திகை தீபத்தப்போ அகல் விளக்குகள் ஏற்றும் போது ஒரு தனி அழகு தான். ஏன்னா இந்த அகல் விளக்கு பிஸ்னஸை நம்பி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க, அந்த பானை தொழில் செய்கிறவங்க. அதனால் என்னோட சஜஷன் என்னன்னா, வீட்டுக்குள்ளே எரியிற விளக்குகள் அகல் விளக்காகவும், வீட்டுக்கு வெளியில் ஏற்றுற அந்த ஒரு 6 விளக்கு 12 விளக்கு மட்டும் இந்த மாதிரி வாட்டர் தியாஸ் ஏற்றிக்கலாம். இதோட லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், தேவைன்னா செக் பண்ணுங்கள். பை.